அதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாஸ்மாக்ல 1000 கோடின்னு சொல்லிட்டு இவங்க ஊழல்னு சொல்றாங்க. அதுக்குள்ள டீட்டெயில்ஸ்க்குள்ள இல்ல. ஆனா, அது நமக்கு தெரியாது. அதுக்குள்ள என்ன எடுத்து வச்சிருக்காங்க இவங்க. இவங்க என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. எப்படி எடப்பாடி ஒரு ஃப்ளைட் கம்பெனிய ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு நாட்ட ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ, அந்த மாரி இவங்க என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா, நம்ம விசாரிக்கிற சர்க்கிள்ல வந்து திமுக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாரி டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாரி விஷயங்கள் எதுக்குள்ளயும் அவங்க மாட்டிக்கிற அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப தெளிவாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாரி செந்தில் பாலாஜியும் ரொம்ப தெளிவா ஒர்க் பண்ணியிருக்காரு. டாஸ்மாக்குள்ள, ஈபிக்குள்ள பல இடங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா, இவங்களோட எய்ம் வந்து ஸ்டாலின கைது பண்ணணுன்றது தான். அதுல இவங்க எவ்வளோ தொளவு சக்சஸ் ஆவாங்கன்றது தெரியாது. ரைட்டுங்களா? அதுதான் வந்து திமுக என்னுடைய எதிரி. ஸ்டாலினை வீழ்த்துவேன். அதுதான் நான் பேசிட்டு வந்தேன். கோதாவரி, காவிரி இணைப்பு திட்டத்த பத்தி பேச வந்தேன். இது மாரிலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறதுல வந்து, அவங்களுக்கு அதிமுகவ டிஸ்மேண்டில் பண்ணி, அதிமுகவுடைய ஓட்டுகள பாஜக ஓட்டுகளா மாத்தணுன்றது ஒண்ணு. இன்னொன்னு, திராவிட இயக்கத்துடைய முக்கியமான தூணான திமுகவ பலவீனப்படுத்தணுன்றது தான் பாஜகவுடைய எய்ம்.